இறையின் மூலமாக, இறை அன்பின் மூலமாக உங்களுடைய ஆற்றலை பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்களோட பயணத்தில் நீங்கள் செல்லுகின்ற பாதை மிக அற்புதமானது. எவ்வளோ கஷ்டங்கள், கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அவ்வளோ கஷ்டத்தையும் மிக நுட்பமாக நீங்கள் அனுபவிச்சுட்டு வரீங்க. அதை வெளியில் சொல்ல முடியல, சரியான நபர் கிடைக்கல உங்களுக்கு. ஆனால் நீங்கள் யாரையாவது நம்பி அவர்கள் உங்களுக்கு சரியான முறையில் வழிகாட்டிட்டால் அவர்களைப் போல நீங்கள் நேரடியாக தெய்வத்தை நேராக பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை என்பது கும்பத்தில் கேட்டிய கலசம் போல் தான் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற தானியங்கள் இருக்குல்ல, ஆபத்து நேரத்தில் உதவுவதற்காக தானியத்தை கும்பத்தில் வச்சு உங்களுக்கு வச்சது போல் உங்களோட அறிவில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்க மாட்டேன்றீங்க. நீங்கள் பகிர்ந்துங்க, நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுங்க. எல்லா குழந்தைகளோட பேரப்பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருங்க, உங்களுக்கு எல்லாமே நடக்கும். ஏன்னு கேட்டால் அவங்க ஏதாவது நினச்சிக்குவாங்க, இவங்க ஏதாவது நினச்சிக்குவாங்கன்னா மன தைரியம் இல்லாமல், மன தைரியம் இருக்குது, அதில் ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ளே வராமல்